ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிப்ஸ் ஒன்று பார்த்துக்கலாம் ஓகேவா? நம்ம கொடுக்குற நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டே இருக்குது. அது எப்படிலாம் மிஸ் ஆகுது, எப்படிலாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓரளவு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே எப்படி தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அடுத்த பேட்டர்ன் எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீப்பாக பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் அடிக்கிறேன், எப்படிலாம் அடிக்கிறான் மட்டும் பார்த்துக்கோங்க. இது நான் கொடுத்த நம்பர் மட்டும் தான் சொல்ல போகிறேன். புதுசாக எதுவும் இல்லை. நம்ம ஜாயினில் கொடுத்த நம்பர் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 47 ஓகேவா? ஏபி 47 47ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 48 ஓகேவா? ஏபிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி பிசியில் வந்து 48 அடிச்சிருப்பான். ஏபி எடுத்து பிசியில் அடிச்சிருப்பான் ஓகேவா? இப்போ எங்கே நிறுத்துறோன்னு அங்கே தான் ஆரம்பிப்பான். இப்போ இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 14 ஓகேவா? ஏபி 14 இந்த ஏபி 14ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 15 அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா? ஓகே இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஏபி பார்த்தீங்கன்னா 71. அப்போ 71ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 72. அப்போ பிசி வந்து 72 சொல்லி வரணும். அப்படி 72 வந்தால் ஒரே நம்பர் தான் 072 தான் வரும்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கி. 072க்கு அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா 702 சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டா. நல்ல பேட்டர்ன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 177 சொல்லி அடிச்சிருப்பான். அன்றைக்கி நம்ம ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 77 தான் கொடுத்துருப்பேன். பிசி வந்து 77 077 சொல்லி அன்றைக்கி கொடுத்துருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 077க்கு 177 சொல்லி அடிச்சிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா இதை மாதிரி வரும்போது நிறைய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது தான் அடிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வின்னிங்காக எடுக்க முடியல. கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அடிச்சுட்டு போயிடுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 92 ஏபி 92 அதை எடுத்து இங்கே பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 92 அடிக்கும்போது இப்போ இங்கே ஏபி வந்து 49 அந்த 49 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 49 வரணும். அப்படி 49 வர மாதிரி இருந்தால் ஒன்று 749 இல்லைனா 249 வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏபி வந்து 24 நல்லாவே இருக்கும். அன்றைக்கி வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருப்பேன். 24 வந்தால் ஒன்று 249 அப்படி இல்லைனா ஒரு நம்பர் பவரில் வர மாதிரி இருந்தால் 749 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 294 சொல்லி அடிச்சிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சிட்டான் ஓகேவா? 49 வந்திருந்தால் பெரிய வின்னிங்காக இருந்திருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். இங்கே ஏசி வந்து 06 அதை எடுத்து இங்கே பிசியில் வந்து 06 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 நாள் கேப்பு. இங்கே ஏசி 76 அதை எடுத்து நமக்கு பிசியில் வந்து 76 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 370 அன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் வின்னிங் லாஸ்ட்டாக வந்து ஃபுல் வின்னிங் கொடுத்தது 376. இப்போ இங்கே ஏசி 36 அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 11 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 36 வரணும். ஒரு 736 வரும்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கி. 736 பாக்ஸில் 1x வரணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 367 சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த நம்பர் ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டான். அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் என்னென்னா இங்கே நமக்கு ஏசி பாருங்கள் 10ன்னு அடிச்சிருப்பான். ஏசி 10 அதை எடுத்து நமக்கு இங்கே பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏசி எடுத்து பிசியில் அடிச்சிருப்பான். இங்கே ஏசி 53 அதை எடுத்து நமக்கு இங்கே பிசியில் வந்து 53 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா? ஏசி எடுத்து பிசியில் அடிச்சிருப்பான் ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கண்டினியூவாக அடிச்சுட்டு வருவான். ஏசி 10 அதை எடுத்து பிசியில் 10ன்னு அடிக்கும்போது இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 60ன்னு இருக்கும். இந்த 60 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 சொல்லி அடிச்சிருப்போம் ஓகேவா? அதே சேம் ரூட்டில் தான் இது பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 53 இந்த 53 வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 53 எடுத்து பிசியில் 53 அடிக்கும்போது இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 13 அந்த 13 திருப்பி தான் நமக்கு இங்கே பிசியில் 31 வரணும். அப்படி 31 வந்தால் ஒரே நம்பராக 331 வரும் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி எடுத்து பிசியில் வந்து திருப்பி அடிக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி 15 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 51 சொல்லி திருப்பி அடித்து முடிச்சிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சிட்டா மிஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுக்கிற பேட்டர்ன் தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆங்கிள் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். அடுத்து இன்னொரு பேட்டர்ன் என்னென்னா அதுக்கு நிறைய நம்பர் கொடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். இங்கே என்னென்னா பிசி 95 அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி ஒரு 95 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 95 தான் எனக்கு கொடுத்தேன் அன்றைக்கி ஏபியில். ஆனால் பார்த்தீங்கன்னா 90 சொல்லி அடிச்சிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தான். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 45 அதை நம்ம எடுத்து பிசியில் வந்து 45 அடிச்சிருந்தான். ஏபி 45 அதை எடுத்து பிசியில் 45 அடிக்கும்போது இங்கே பிசி 95 அதை எடுத்து ஏபியில் ஒரு 95 தான் அன்றைக்கி நம்ம கொடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 95க்கு 90 சொல்லி ஒரு நம்பர் வந்து பவரில் அடித்து முடிச்சிட்டான். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கெஸ்ஸிங் என்னென்னா இதில் நம்ம கொடுத்தது தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் மிஸ் ஆகுது. அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம நேற்று ஒரு கெஸ்ஸிங் சொல்லியிருந்தேன் சரியான கெஸ்ஸிங். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 37 அடிச்சிருப்பான். லாஸ்ட்டாக வந்து ஏபோர்டு 3 வச்சு அடிக்கும்போது பேட்டர்ன் அடிச்சிருந்தான். ஏபோர்டு 3 வச்சு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏபி 37 ஓகேவா? ஏபி 37 அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 73 சொல்லி அடிச்சிருப்பான். 37 அதை திருப்பி 73 சொல்லி அடிக்கும்போது அடுத்து ஏபோட 3 வச்சு பார்த்தீங்கன்னா 36. அப்போ ஏபி 36 அதை திருப்பி நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 63 வரும்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா? ஏபி வந்து 63 வரும்னு சொல்லியிருந்தேன். அவன் ஏபி எடுத்து ஏபி தான் திருப்பணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பேட் டைம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா
பிசி எடுத்து 67 எடுத்து பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 76 சொல்லி பிசி எடுத்து அடிச்சிட்டான். இது எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 63 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா 63 ஏபி 36 திருப்பி ஏபி 63 அடிக்காமல் பிசி 67 திருப்பி பிசி 76 சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டான். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. நேற்று நம்ம ஜாயினில் கொடுத்த நம்பர் ஏபி வந்து 63 நல்லா இருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அப்போ நேற்று ரெண்டு பேட்டர்ன் கொடுத்துருந்த ஜாயினில் என்னென்னா இங்கே 06 பிசி 06 அது திருப்பி இங்கே 60ன்னு அடிக்கும்போது இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 17 அது திருப்பி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 71 சொல்லி அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 71க்கு 76 சொல்லி அடிச்சுட்டு போயிட்டோம். நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 71 வர சொல்லியிருந்தேன். 671 தான் நேற்று நான் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 67 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 76 சொல்லி நேற்றும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன், சரியான பேட்டர்ன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி பாருங்கள் ஏபி வந்து பார்த்திங்கன்னா 29 ஓகேவா. அடுத்த நாள் பாருங்கள் ஏபி வந்து பார்த்திங்கன்னா 66. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஏபி வந்து 01 ஓகேவா. இதுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். இங்கே 2ஆம் தேதி அடிக்கிற நம்பர் எல்லாம் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி வந்து கரெக்டாக அடிச்சுட்டு வந்தான். எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி 29 அந்த 29 திருப்பி நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 92 சொல்லி அடிச்சிட்டான். ஏபி எடுத்து ஏபியில் முடிச்சிட்டான். அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து பார்த்திங்கன்னா 66. இந்த 66 எடுத்து ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 66 சொல்லி முடிச்சிட்டான். ஏபி எடுத்து ஏசியில் வந்து முடிச்சிட்டான் ஓகேவா. அப்போ இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 01. அப்போ இந்த 01 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. 29 அதை திருப்பி நமக்கு இங்கே 92 அடிக்கும்போது இந்த 66 அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி திருப்பினாலும் ஒன்று தான், அப்படியே அடித்தாலும் ஒன்று தான். 66 சொல்லி அடிச்சிட்டாங்க. இங்கே ஏபியில் அடிக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏபி ஏசி அப்புறம் நமக்கு இங்கே ஏபியில் வந்து 01 சொல்லி இருக்குது. அப்போ 01 திருப்பி நமக்கு இங்கே பிசியில் வந்து 10ன்னு சொல்லி அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 60 சொல்லி முடிச்சிட்டான். நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் என்னென்னா 01 3வது பாட்டை கண்டிப்பாக டெஸ்ட்டு கொடுப்பான்னு தெரிஞ்சு தான் நான் பிசியே 01 தான் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து பிசி வந்து 01 வந்தால் நம்ம என்னென்னா ஏபி வந்து 60 அப்போது 601 சொல்லி அன்றைக்கி நான் கொடுத்துருந்தேன். ஏபி 60 நல்ல பேட்டர்ன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏபி 60 நல்ல பேட்டர்ன். எதுக்காக ஏபி 60 கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இங்கே பிசி பாருங்கள் 64 பிசி 64 அதை எடுத்து நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 46 திருப்பி அடிச்சிருப்பான் ஓகேவா. பிசி எடுத்து ஏபியில் திருப்பி அடிச்சிருப்பான் ஓகேவா. இங்கே பிசி வந்து 60 அப்போ அந்த 60 திருப்பி நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 06 சொல்லி அடிக்கணும். ஆனால் 2வது பேட்டர்ன் ட்விஸ்ட்டு கொடுத்து அடிப்பான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு தான் அன்றைக்கி வந்து நமக்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 60 சொல்லி கொடுத்துருந்தேன். நான் ஏபி 60 கொடுத்துருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 60 சொல்லி அடிச்சிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் எவ்வளோ நம்பர் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு மட்டும் பாருங்கள். இது நான் சொன்னது கொஞ்சம் கம்மி தான். இதுக்கு மேலே எவ்வளோ நம்ம ஒன் பேட்டர்ன் கொடுக்குறோம். ஆனால் அதுக்கும் பார்த்திங்கன்னா மேலே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன், சரியான பேட்டர்ன் 3 நம்பரை கரெக்டாக அடிச்சிருப்பான். ஆனால் அது கொஞ்சம் தள்ளி அடிச்சுட்டு போயிட்டான். என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிசி ஒரு 98 காமனாக வச்சுக்கோங்க. பிசி 98 காமனாக வச்சு ஒரு பேட்டர்ன் அடிச்சிருப்பான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பிசி ஒரு 98 ஓகேவா. பிசி 98 காமனாக வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 600 சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான் ஓகேவா. 600 அடிச்சிருப்பான். இந்த 600க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 155 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 155 ஓகேவா. இந்த 98 காமனாக வச்சு 4 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 600 4 நாள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 600க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 155 சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி தான் இங்கே ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே பிசி 98 அடிச்சுட்டு 4 நாளுக்கு மேலே பாருங்கள் 455 அடிச்சிருப்பான் ஓகேவா. அப்போ இந்த 455க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 900. அப்போ 4 நாள் விட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 900 வருது சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 2 3 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா அங்கே 900 சொல்லி ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருந்தேன். நல்ல பேட்டர்ன் அது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 900 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா 900 சொல்லி அடிச்சிட்டா. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பேட்டர்ன், அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபி 97க்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன் ஓகேவா. ஏபி 97க்கு ஒரு பேட்டர்ன், அதுவும் அருமையான பேட்டர்ன். அதுவும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் வந்து ஜாயினில் கொடுத்த பேட்டர்ன் தான். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், எப்படி பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு நோட் பண்ணிக்கோங்க என்னென்னு. இங்கே ஏசி பாருங்கள் 51 ஏசி 51 அதை வந்து பார்த்திங்கன்னா ஏசி 51க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 06. அதுதான் ஏசி வந்து பார்த்திங்கன்னா 06 அடிச்சிருப்பான். ஏசி எடுத்து ஏசிலே முடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து 76க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 21 ஏசி எடுத்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா 42. அப்போது ஏசி எடுத்து ஏபியில் தான் அடிக்கணும் ஃபுல் பவர் பண்ணி ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி 51 எடுத்து ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 06 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏசி 76 அதை எடுத்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 76க்கு ஃபுல் பவர் வந்து 21 பிசியில் முடிச்சிட்டான். ஏசி எடுத்து ஏசியில் முடித்தான், ஏசி எடுத்து பிசியில் முடித்தான்.
ஏசி எடுத்து இங்கே ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 97 வரும் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 975 சொல்லி அன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஏபி 97. ஆனால் ஏபி 97 வந்து எங்கே அடிச்சான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 97. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர் ஏபி 97. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஒரு நாளாக தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 97 சொல்லி அடிச்சுட்டு போயிட்டான். நல்ல பேட்டர்ன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இங்கே நமக்கு பிசி 43 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பிசி 43 சொல்லி 2 நாளுக்கு முன்னாடி தான் 43 சொல்லி கொடுத்துருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பேட்டர்ன். அன்றைக்கி 43, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 43 கொஞ்சம் தள்ளி அடிச்சிட்டான். இதை மாதிரி தள்ளி அடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஓப்பனில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக 754 வரும்னு சொல்லியிருந்தேன். இல்லை 745 வரும் சொல்லி. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன பண்ணியிருந்தான்னு பாருங்கள். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 06, ஏசி 06. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 0 அடிச்சிருப்பான். ஏசி எடுத்து பிசியில் அடிச்சிருப்பான். கரெக்டாக 11 நாள் கேப். ஓகேவா? இப்போது இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 76, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 76 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக 11 நாள் கேப்பு. நம்ம இந்த சேம் பேட்டர்ன் அடிப்பான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இங்கே ஏசி வந்து 05, ஏசி 05, அதில் வந்து பார்த்திங்கன்னா 11 நாள் கேப் விட்டு பாருங்கள். பிசி ஒரு 05 அடிச்சிருப்பான். இப்போது கரெக்டாக 11 நாள் கேப். ஓகேவா? இப்போ இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 45, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 45 அடிக்கணும். ஆனால் ரெண்டாவது பட்டன் திருப்பி அடிப்பான்னு சொல்லிட்டு தான் 45 திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 54 வரணும். அப்படி 54 வரும்போது பார்த்திங்கன்னா 754 வரும்னு சொல்லியிருந்தேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேட்டர்ன் கொடுத்தோமோ எப்படி கொடுத்தோமோ அதுலேருந்து அடிச்சிருக்கேன். எப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா ஏசி எடுத்து இங்கே பிசியில் அடிச்சிருந்தான். அப்போது இங்கே ஏசி எடுத்து நம்ம பிசியில் அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 05, இங்கே பிசி 05, கரெக்டாக 11 நாள் கேப்பிட்டு இன்றைக்கி ஏபி வந்து 05 சொல்லி முடிச்சிட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி கொடுத்தா இப்படி அடிக்கிறான், இப்படி கொடுத்தா அப்படி அடிக்கிறான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏபி 75 உள்ளே விளாடுன்னு சொல்லியிருந்தேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 64, 64க்கு ஃபுல் பவர் வந்து 19 அடிக்கும் போது இங்கே 20க்கு ஃபுல் பவர் வந்து 75, ஏபி தான் 75 வந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜாயினில் கொடுத்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பிசி 75 தான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து 75 தான் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 75க்கு 57 சொல்லி இன்றைக்கும் திருப்பி அடித்து முடிச்சிட்டான். இன்றைக்கும் ஒரு ஃபுல் வின்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வில்ல பிசி வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நல்ல நம்பர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏபி 05 நல்ல நம்பரு, பிசி 75 நல்ல நம்பரு. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வின் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் எவ்வளோ பேர் போட்டிருந்தாங்க, வின் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயினில் கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 675 சொல்லி கொடுத்துருந்தேன். நல்ல நம்பர் தான். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து மாற்றி 75 சொல்லி அடிச்சிட்டான். ஏபி 05 கரெக்டாக இருக்கும். நம்ம கொடுத்த நம்பர் தான். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 05, அதுலேருந்து 11 நாள் கேப் விட்டு பார்த்திங்கன்னா பிசி ஒரு 05, அதுலேருந்து பார்த்திங்கன்னா 11 நாள் கேப் விட்டு பாருங்கள் ஏபி 05. தரமான நம்பரு. நம்ம வந்து ஏசி எடுத்து பிசின்னு போயிட்டோம். அவன் என்னன்னா ஏசி பிசி ஏபி சொல்லி கரெக்டாகவே முடிச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. இதான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் தான் வின்னிங் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்படி கொடுத்தா அப்படி அடிக்கிறான், அப்படி கொடுத்தா இப்படி அடிக்கிறான். ஒன்றும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா பவரில் அடிக்கிறான், பவரில் கொடுத்தா ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறான். என்ன சொல்கிறதே தெரியல. எப்படி போட்டாலும் கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடித்த நம்பர் எப்படி அடிச்சு மட்டும் பாருங்கள். தரமாக அடித்து செஞ்சுட்டு போயிட்டான். எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள். ஏபி வந்து பார்த்திங்கன்னா 81. இந்த 81 திருப்புனா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 18 வரும். ஓகேவா? ஏபி எடுத்து இங்கே ஏசியில் முடிச்சிட்டான். ஓகேவா? ஏபி எடுத்து ஏசியில் வந்து முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஏபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னு மட்டும் பாருங்கள். ஏபி வந்து 81, ஏபி 81, அது வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நமக்கு 18 அடிச்சிட்டான். ஏபி எடுத்து ஏசியில் முடிச்சிட்டான். ஓகேவா? இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 69 திருப்பினா 96, ஏபி எடுத்து ஏசியில் முடிச்சிட்டான். ஓகேவா? 81, அதை திருப்பி நமக்கு இங்கே 18 அடிக்கும்போது இதுக்கு ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் 69, அதை திருப்பி இங்கே 96 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஏபி வந்து பார்த்திங்கன்னா 07, அந்த 07 திருப்பி ஏசி வந்து பார்த்திங்கன்னா 70ன்னு இருக்கும். அந்த 70 திருப்பி நமக்கு இங்கே 07 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இங்கே ஏபியில் 3 நம்பர் என்ன அடிச்சிருக்கானோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் அப்படியே திருப்பி அடிச்சுட்டு போயிட்டான். கரெக்டாக 3 நம்பர் வச்சு செஞ்சுட்டான். இன்றைக்கி நம்ம வந்து ஏபி 05 எடுத்திருந்தால் கண்டிப்பாக 057 சொல்லி எடுத்துருக்கலாம். என்ன சொல்கிறது, நம்ம பேட் லக் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ரிசல்ட்டு ஃபுல்லாக 21 நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 21 நாளுக்கும் கணக்கு இருக்கும். எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்ல முடியல, மைண்டில் இருக்கிற மாதிரி சொன்னேன். இது எல்லாமே நம்ம ஜாயினில் கொடுத்தது தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங். ஓகேவா? நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை ட்ரை பண்ணிக்கலாம். என்ன காரணம் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதே சேம் பேட்டர்ன் அடிச்சிருக்கேன். எப்படின்னா இங்கே ஏசி பாருங்கள் 55,
ஏசி 55 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 55 முடிச்சிட்டான். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 55 அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 55 முடிச்சிட்டான். இங்கே ஏசி 67 அது திருப்பி ஏசியில் வந்து 76 ஓகேவா. ஏசி எடுத்து ஏசியில் அடிக்கிறான் அடுத்த நாள். ஓகே, இதான் பேட்டர்ன் ஓகேவா. ஏசி எடுத்து ஏசியில் திருப்பி அடிக்கிறான், இதான் பேட்டர்ன். ஏசி 55 அதை எடுத்து ஏசி 55 அதை திருப்பினாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சா ஒரே நம்பர் தான். இங்கே 55க்கு 55 ஓகேவா. இங்கே ஏசி 67 அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து 87 அப்போ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 78 சொல்லி வரணும் ஓகேவா. ஏசி வந்து 78 சொல்லி நாளைக்கு வந்தால் கேம் முடிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதேமாதிரி பேட்டர்ன் அடிச்சிருக்கான் இவ்வளோ டைமு. இங்கே ஏசி வந்து 51 அதுக்கு வந்து ஏசி வந்து 06 அடிச்சிருக்கான். இங்கே ஏசி 76 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 21. இங்கே ஏசி 42 அதுக்கு ஏபி ஒரு 97 வரணும். ஆனால் கொஞ்சம் தள்ளி வந்து அடித்தான். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி அடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக அன்றைக்கி நேரம் அடிக்கிறதும் வாய்ப்பு இருக்கிறதுனால நான் இன்றைக்கி கொடுக்குறேன். என்னென்னா ஏசி ஒரு 78 வரணும். அப்படி ஏசி 78 வர மாதிரி இருந்தால் ஒரே நம்பர் தான் 728 சொல்லி ஒரு நம்பர் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த நம்பரை இன்னைக்கு நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சில நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் காமனாக வச்சு அடிப்பான். எப்படின்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே ஏசி பாருங்கள் 53, ஏசி 53க்கு ஏசி ஒரு 51 ஓகேவா. ஏசி 53க்கு ஏசி ஒரு 51 சொல்லி அடிச்சிருந்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 53க்கு பிசி ஒரு 51 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 51 ஓகேவா. இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் அடிப்பான் ஓகேவா. 53க்கு 51 53க்கு 51 ஏசிக்கு ஏசி பிசிக்கு பிசி சொல்லி முடிச்சிருப்பான் ஓகேவா. இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரது வாய்ப்பு இருக்குது ஓகேவா. இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 51 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பாருங்கள். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 28 ஓகேவா. ஏசி 51க்கு ஏசி 28 அடிக்கும் போது இங்கே பிசி 51க்கு பிசி வந்து 28 சொல்லி வரது வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிசி 28 கொஞ்சம் நல்லா இருக்குது ஓகேவா. பிசி 28 வர மாதிரி இருந்தால் நான் ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன எதுக்காக பிசி 28 சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே ஏசி 27 பிசி 27 ஓகேவா. ஏசி 27க்கு ஒரு ஏசி வந்து 28 சொல்லி முடிச்சிட்டான். 27க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 28 ஏசிக்கு ஏசி முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 27க்கு ஏபி வந்து 28 சொல்லி முடிச்சிட்டான். ஏபிக்கு ஏபி முடிச்சிட்டான். இன்னும் அடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பிசி 27க்கு ஒரு பிசி 28ன்னு அடிக்கணும். அவன் இது வரைக்கும் அடிக்கலை. நாளைக்கு கெஸிங்கில் கரெக்டாக வரதுனால பிசி 28 நாளைக்கு ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி பிசி 28 வர மாதிரி இருந்தால் எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது ஓகேவா. என்ன காரணம் மட்டும் பார்த்துக்குவேன். இங்கே ஏசி 55 ஏசி 55 இங்கே ஏசி 67 அது திருப்பி ஏசி 76 இங்கே ஏசி 87 அது திருப்பி ஏசியில் 78ன்னு அடிக்கணும். ஆனால் 3வது பேட்டர்ன் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு வேளை பவர் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தால் ஏ போர்டு 7க்கு பவர் 2 வச்சு அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ 228 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 226 சொல்லி அடிச்சிட்டான். 226 227 ஒரு 228ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு வேளை ஒன்று 728ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 228 சொல்லி வரணும் ஓகேவா. 728 நல்ல நம்பர் தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 78 அடிச்சிட்டான். ஒரு ஏபி 78 அடிச்சிட்டான். ஒரு ஏசி 78 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏசி 78 வர மாதிரி இருந்தால் 728ன்னு வரலாம். ஒரு வேளை அப்படி மிஸ் ஆச்சுன்னா 228 ஓகேவா. இந்த 2 நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்கும். பாருங்கள் பேட்டர்ன் நல்லா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி வந்து 28 ஓகேவா. பிசி 28 நல்லா இருக்குது. அப்படி பிசி 28 வர மாதிரி இருந்தால் ஒன்று 228 ஓகேவா. 228 சப்போர்ட்டுக்கு ஒரு 728 ஓகேவா. இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.